கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் 4 மாதங்களை கடந்து செல்லவும், இந்த 5வது மாதத்திற்குள் நம் காலெடுத்து வைக்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். ஆயுசு நாட்களை கூட கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனம். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்களின் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அதிகாரமாக அது காணப்படுகிறது. உபவாசம் என்றால் என்ன, அந்த உபவாசத்தில் என்ன எதிர்பார்க்கிற, உபவாசத்துடைய மேன்மை என்ன என்பதை அந்த பகுதி விளக்கி கொண்டே வருகிறது. இதில் 3 புதிய பெயர்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கலாம். ஒன்று, நீ அஸ்திவாரங்கள் மேலே கட்டுகிறவன். ஒரு பெயர் கட்டுகிறவன். 2வது பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திறப்பானதை அடைக்கிறவன். 3வது பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதைகளை திருத்துகிறவன் அப்படின்னு சொல்லி உனக்கு பெயர் கொடுக்கிறார். அன்று அழகான பெயர்களை கட்டுகிறவன், திறப்பானதை அடைக்கிறவன், பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவன் என்று எழுதுகிறத பார்க்குறோம். அன்பானவர்களே, இவ்வளோ அருமையான பெயர்களை கர்த்தர் கொடுக்க. ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா நானே உடஞ்சி போய் கிடக்கிறேன், எழும்ப முடியலையா, போட்ட அஸ்திபாரமாக இருக்கிறது என்று ஒருவேளை சொல்லி கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை சொல்லலாம், ஐயா என் பாதையே சரியில்லை, என் பாதைகளை யார் திருத்துவார், நான் எப்படி அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். நானே ஒருவேளை உடைக்கப்பட்ட ஒரு மதிலில் கோபத்தின் நடுவில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கோபத்தை அடைக்கிறவன் யார், தேவ கோபத்தை தப்புவிக்கிறவன் யார் என்று ஒரு வேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அழகான வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார். புதுசாக ஒரு பெயர் கொடுக்கிறாராம். என்ன பெயர் பெறுவீர்கள்? நீங்கள் கட்டுகிறவர்கள் என்று பெயர் பெறுவீர்கள். அதனால் நீங்கள் உடஞ்சி போனதை பற்றி நினைக்க வேண்டாம், உடஞ்சி கிடக்கிறதை பற்றி நினைக்க வேண்டாம், கட்டப்படாமல் இருக்கிறதை பற்றி நினைக்க வேண்டாம். இது முதல் நீங்கள் கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. இனிமே உங்கள் வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் அ பில்டர். நீங்கள் ஒருவேளை உங்களை கட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களையும் நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். 2வது இன்னொரு பெயரை கொடுக்கிறார், திறப்பானதை அடைக்கிறவர். தேவ கோபத்திற்கு நாம் தப்புவது மாத்திரமல்ல, இன்னும் தேவ கோபத்திற்காக, ஒருவேளை தேவ கோபத்தினால் தேவனுடைய சொல்லப்போனால் கோபத்திற்கு ஆளாகி நொந்து போய் இருக்கிற ஜனங்களை நீங்கள் அதில் இருந்து தப்புவிப்பீர்கள். திறப்பான என்ன செய்ய போகிறீங்க, அடைக்க போகிறீங்க. ஒருவேளை அழிந்து போகிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கவும், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கவும் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 3வது காரியம் சொல்கிற, பாதைகளை திருத்துகிறவன். நிறைய பள்ளங்கள் இருக்கிறது, மேடுகள் இருக்கிறது, கோணலான வழிகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் திருத்த போகிறீங்க. ஒரு பாதையை உண்டாக்க போகிறீங்க, ஒரு புதிய பாதையை உண்டாக்கி கொடுக்க போகிறீங்க. உங்கள் பாதையும் புதிதாக இருக்க போகிறது, மற்றவர்களுக்கும் அதை செய்ய போகிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின பகுதி தெளிவாக சொல்லுகிறது, தேவனோடு கூட தங்களோட உறவை பலப்படுத்துகிறவர்கள். வெறும் ஒரு உபவாசம் என்பது இல்லை, தேவனோடு கூட உள்ள உறவை பலப்படுத்துகிறவர்கள், உறவை சரி பண்ணி கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய உறவில் நிலைத்திருக்கிறவர்கள். 2வது பகுதி தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்கள். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்கள். அவர் சொல்ல ஏழைகளுக்கு இறங்குகிறது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வது, அப்படி சொல்லிட்டே போகிறார்.
அப்போ 2 பகுதியில் ஒரு பகுதி தேவனோடு நம்ம இணைத்துக்கொள்வது, அடுத்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் விரும்புவதை செய்வது. இது எப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தினாலே செய்கிறோம். உங்களோட விசுவாசம் சரியானதாக இருக்குமேயானால் உங்களோட உறவு தேவனோடு சரியாக இருக்கும். எங்களை ஆண்டவரை முழு மனதோடு நம்புவீங்கன்னா, முழு பலத்தோடு நம்புவீங்கன்னா, ஆண்டு வார்த்தையை முழுவதுமாக நம்புவீங்கன்னா உங்களோட உறவில் நீங்கள் வளருவீர்கள். ஒவ்வொரு நாளும் வளருவீங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல தேவ வசனத்தின் மேலே, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் வளருவீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அப்போ நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. தேவன் விரும்புகிறது செய்யத்தக்கதான் ஒரு கிருபை இருக்கிறது. எப்போன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் தேவனுக்கும் இடையிலுள்ள ஒரு உறவு விசுவாசத்தினால் பலப்படுத்தப்படும் போது அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் தருவாராக. புதிய பெயரோடு கூட, புதிய பெயர்களோடு கூட இந்த மாதத்தில் செயல்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.